ஆதிவியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணொலியில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் அன்னை மரியாளுடைய இந்த ஹெவி என்று சொல்கிறது அந்த பெருநாள் மாதகள் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் மாதகள் கடற்கரை ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த லூர்து மாத அன்னையினுடைய அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த நுழைவாயிலுக்கூடாக நாங்கள் நுழைஞ்சு கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள். மாதகள் அந்த தேவாலயத்தில் இருந்து தீர்ப்பவனி நடைபெற்று இப்பொழுது மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய இறை வழிபாடு மண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காட்சியையும், அதற்கு பின்னாலே கடற்கரையிலே படகு சவாரி படகு போட்டி நடைபெறுகின்ற நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய ஆதிவியூ சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து வருகின்ற காணொளிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இதுவரைக்கும் எங்களோட சேனல் எப்போவுமே உங்களுடைய முழுதான ஆதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கு. தொடர்ந்தும் எங்களுடைய சேனலில் நீங்கள் ஆதரவு கொடுக்கறதன் மூலம் தான் நாங்களும் தொடர்ந்து பல காணொலிகள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்கொண்டு தான் இருக்கிறோம். பாருங்க, இதுதான் அந்த மாதகள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த லூர்து மாத அன்னை ஆலயத்தினுடைய ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய மன்றாட்ட வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். சிலர் இந்த இடத்துக்கு புதிதாக வந்தவர்கள் தாங்களும் இந்த இடத்திலிருந்து புகைப்படங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று புகைப்படம் எடுக்கின்ற காட்சிகளும் இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்கு பதிவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திற்கு உள்ளூரில் இருந்தும் வெளியூர்களில் இருந்தும் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிகின்ற ஒரு நாள். நேற்றைய தினமிரவு பல்லாயிரக்கணக்கான பல கோடி செலவிலே வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டு நிகழ்வுகள் பல நடைபெற்று ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. இல்லைங்க, நான் 3 எடுத்து இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தில் இருந்து ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய கடற்கரை பிரதேசம். இந்த கடைகளில் தான் படகு போட்டி நடக்குது. இந்த படகு போட்டியை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக இந்த வலப்பக்கமாக இருக்கிற பிரதேசத்தில் பாதையால் நான் பின்னுக்கு போக போகிறேன் கடற்கரைக்கு. அப்படி போகும்பொழுது இங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள் அது சார்ந்த விடயங்கள் இங்கே என்ன பகுதிகள் அமைந்திருக்கிறதுங்கிற விஷயத்தை நான் காட்டிக்கொண்டே போகிறேன். வாங்க பார்க்கலாம். எவ்வளவு ஒரு இயற்கையான பிரதேசமாக இந்த நீல நிறமாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே கிறிஸ்தவ தேவாலயங்கள் அதிகமாக இந்த நீல நிற வண்ணமயமாக இருக்கும். அதுபோல் இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் பின்னுக்கு இருக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். வானமும் சரி கடலும் சரி நீளமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள், அங்கே அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகர வேலிகள், மேலே அடிக்கப்பட்டிருக்க கூரைகள் அத்தனையுமே நீலமயமாக காட்சியளிக்குது. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பிரதேசமாக இந்த மாதகள் பிரதேசம் அமைந்திருக்கின்றதுன்னு தான் சொல்ல வேண்டும். பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே குவிந்திருக்கிறார்கள் கடற்கரை பிரதேசத்திலே. ஏனென்று சொன்னால் இப்பொழுது கடலிலே படகு போட்டிகள் நடைபெற காத்திருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன். இங்கே நடக்க போகிற இந்த படகு போட்டியும், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அதிகமான அந்த வியாபார நிறுவனங்கள், பல வியாபாரிகள்
வெளியூர்களிலிருந்து வெளி மாவட்டங்களில் இருந்து உள்ளூர் வியாபாரிகள் என பல வியாபார நிறுவனங்கள் இங்கே வியாபாரிகள் குவிந்திருக்கிறார்கள். அந்த வியாபார நிறுவனங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த கடற்கரையில் பாருங்கள், அந்த ஒரு வெளிச்ச வீடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதாவினுடைய திருவுருவம் வந்து அந்த நடுக்கடலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். அதுக்கு ஒரு பாலாவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாதாவினுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். படகு போட்டிக்காக இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கடற்கரை பிரதேச மணல் தரையிலே வந்து அமர்ந்திருக்கிறது. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாதகள் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாதாவினுடைய திருவுருவச் சிலையை வந்து பாலம் அமைத்து வழிபடுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு மட்டுமில்லை, அது நிரந்தரமாகவே இந்த பாலம் இருக்கின்றது. இப்போ நான் அந்த பாலத்தால் தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமில்லை, பல நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நான் போய்கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதாவினுடைய சிலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நீலமயமாக இருக்கிறது. அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்களும் சரி, கடலும் சரி, வானமும் சரி, அத்தனையுமே நீளமாக காட்சி அளிக்கிறது. இங்கே இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருமே வந்து அன்னை மரியாளுடைய அந்த வழிபாடுகளை மன்றாடி கேட்டு செல்லுகிறதை காட்சியத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த கடலில் வந்து படகு போட்டி ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் நடுக்கடலிலே நின்று அந்த படகு போட்டியை காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள்.
கிரிசாந்தோட இது மாதகள் கடை மாதா கோயில் மாதகள் கிரிசாந்தோட வந்த ஒரு ஃப்ரெண்ட் படியெல்லாம் அடிச்சது கிரிசாந்தோட வந்தது அவர்கிட்ட பேர் தெரியாதவங்க அவர்களுக்கு தெரியவும் மாட்டுது முன்ன பின்ன முதல் வீட்டை வந்து பிரச்சனைப்பட்ட சாந்தச்சின்ன மனுஷன் அவரோட வந்த ஒருத்தர் தான் இப்போ எங்களோட பிரச்சனைப்பட்டது அவர் எங்களோட லேட்டஸ்ட் பொலிஸு பெற்ற விளாட் பெரிய விளாட் எங்களோட நாங்கள் வந்து பீடிமலையாக்கள் பீடிமலையிலேருந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ஃபேக்கஸுக்கு தான் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அடி வாங்க சலாம் வேற பிடிச்சி கொடுக்கட்டாமா சரியா அவ தாங்கள் நிற்கணுமா தாங்கள் நிற்கிறதுக்கு நீங்கள் சார் கடின்னு வாங்குவேன் நிற்கணும் சார் சும்மா பிரச்சனை பண்ணல நிறைய ஜனம் நிற்கிறீங்க லைவ் இது கொண்டு போகுது
அவனுக்கு அவசரம். இப்போ நாங்கள் வந்து படகு போட்டி காட்டிட்டோம். இப்போ நாங்கள் கோயிலடியில் இருக்கக்கூடிய வியாபார நிறுவனங்கள், அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்பதை தான் காட்ட போகிறோன்னு நாங்கள் பார்க்கலாம். சரியான வெயிலாக கிடக்கு, என்ன செய்யணும் சரியான கலையும் ஒரு கூல் பார் அல்லது க்ரீம் க்ளவுஸ் இதாக இருந்தேன் ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு போகலாம். சரி பார்ப்போம், பல இருக்குன்னு தானே என்ற நம்பிக்கை. உலகசனத்தில் ஒரு க்ரீம் க்ளவுஸ் அல்லது ஏதாவது கூல் பார் பெப்சி கொக்கை குடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் குடிக்கலாம். இந்த லிங்கன் க்ரீம் க்ளவுஸுக்கு போய் ஒரு க்ரீம் சர்பத் வந்து குடிச்சிட்டு வருவோம். அதுக்கு பிறகு மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இப்போ லிங்கன் க்ரீம் க்ளவுஸுக்கு ஐஸ்கிரீம் ஒன்றை குடிச்சிட்டு வரோம். எனக்கு மட்டும்தான் வெக்க சூடுன்னு பார்த்தா நீங்கள் நிறைய பேர் ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க, குடிச்சு கொண்டு இருக்காங்க. இப்போ நானும் ஒரு க்ரீம் சர்பத் வந்து குடிச்சிட்டு வரணும் இல்லைங்க. இப்போ எங்களோட டாய் செக்ஷன் கடை செக்ஷனுக்கெல்லாம் போகிறோம். எங்களோட ஆதரா குட்டியும் ஏற்கனவே ஒரு ஃபோன் வாங்கிட்டா ஊதி கொண்டு இருக்கிறா. பார்ப்போம் இனி மிச்சமாக கூட பட்ஜெட் வைக்க போகிறான்னு தெரியல. சரி கூட்டிக்கொண்டே காட்டுவோம். இந்த தோளில் இருந்து ஊதி கொண்டே இருக்கிறா ஃபோன். ஒரு ஃபோன் வாங்கிட்டே நீ மிச்ச கோணத்தின ஃபோன் பண்ணா போகிறாவோ தெரியல. பார்ப்போம் வாங்க.
வாங்க, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கடைகளையும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன நடக்கிறது, எவ்வளோ இந்த மாதிரி மலிவாக இருக்கா விலையாக இருக்கான்னு சும்மா காட்டிகிட்டே போகிறேன். நாக்கள் எப்படி இத்தனை பேர் நிற்கிறாங்களா, கொஞ்சம் பேர் நிற்கிறாங்களா, என்னென்ன கடைகள் இங்கே போட்டிருக்குன்ற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன்னு பாருங்கள். மலிவு விற்பனை. வாங்க, பொருளை வந்து பார்த்துருங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 150, 200, 350. மலிவு விற்பனை 150, 200, 350. மலிவு விற்பனை. வாங்க, பொருளை வந்து பார்த்துருங்க. எந்த ஒரு பொருளை வந்து பார்த்துருங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 200, पैकिंगला इलिया आपण इलिया इलिया இந்த ஃபோனுக்கே டஸ்ட் எவ்வளோ வந்துருக்கணும், என்ன இப்படி பிடிச்சிக்கணும்.
Go back. Yeah. Other side. Yeah. அப்படின்னா ஒரு சைடு நைட்டு வரை அப்படி நாங்கள் பீச்சில் பார்க்கணும். ஆனால் அங்கே இருக்கிறத விட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட புது புது ஐட்டம் போட்டு வச்சுருக்கோம். வாங்கிக்கோ ஷேட் வாங்கிக்கோ. மாதகல் பிரதேசத்தில் இந்த கடற்கரை லூதுமாதா அன்னையினுடைய இந்த ஆலயத்தின் கெவினால் என்று சொன்னாலும் உண்மையாகவே இங்கே யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, பள்ளி மாவட்டங்கள் மன்னாரில் இருந்து வவுனியாவில் இருந்து எல்லா இடங்களில் இருந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளில் இருந்தும் என் கொழும்பில் இருந்து கூட அதிகமான மக்கள் இங்கே வந்திருக்கார்கள். மக்கள் வாரதை மட்டும் இல்லாமல் வியாபாரிகளும் வெளி மாவட்ட வியாபாரிகள், பலவிதமான வியாபாரிகள், பல வகையான வியாபாரிகள் இங்கே வந்து தங்களுடைய வியாபாரங்களை மேற்கொள்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றுக்கணக்கான மக்கள், பல நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் இந்த இடத்துல தங்களுக்கான வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொன்றுமே மிகவும் ஒரு சுய லாபத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். எல்லாரும் இப்போ நிறைவுக்கு வருகின்ற நேரங்கள் இந்த நேரங்கள். ஆகையினால் வந்து மிக குறைவாக விற்று போடணும், கொண்டு வந்ததை விற்று எப்படியாவது காசு எடுத்துகிட்டு போயிடணும் என்ற மிக குறைவான விலையில் விற்று கொண்டிருக்கிறார்கள். அதுகளை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். நாங்களும் இந்த வியாபார நிறுவனங்களுக்கு எல்லாம் சுற்றி ரவுண்ட் அடித்து காட்டி கொண்டு வந்திருக்கிறேன். கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இதை காட்டிவிட்டு நாங்கள் வீடு போக வேண்டிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. இது வரைக்கும் எங்களோட ஆதிவிக சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் ஆதரவு என்பதை நாங்கள் இந்த இடத்துல நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயிரம் 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 நல்ல பேக் 1000 500 500 சின்ன பேக்
ஃபோட்டோ இந்த சைடு தான் நீங்கள் அப்படியே போ. சரி. ஹோல்சேல் விலை கொடுக்குறோம். 3 அண்டு வேற 500 ரூபா. பெட்டியில் அரைக்கப்பட்ட அண்டு வேற 2 500 ரூபா. எங்க முடியாத 3 அண்டு வேற 500 ரூபா. பெட்டியில் அரைக்கப்பட்ட அண்டு வேற 2 500 ரூபா. வாங்க 3 பீஸ் 1000 ரூபா. வாங்க 3 பீஸ் 1000 ரூபாய்க்கு. 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு. 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு. 2 பீஸ் 1500 ரூபாய்க்கு. வாங்க பேக்ரவுண்டிக்கு வாங்க. சின்ன பவால நீங்க சுட்டிக்கு வாங்க. வாங்க 3 பீஸ் 1000 ரூபா. 3 பீஸ் 1000 ரூபா.